Dear children, have a blissful day. Today in Social Unit 3, we'll follow up with the last class, the later Pandyas, Part 2. Be a good human who helps everyone. Happiness will find you. Okay. Last class we started kings who ruled the Pandyan kingdom during the later period. Today we'll learn about the polity and society of the Pandyan kingdom. Polity and society. Polity na political things. And about the society. So state, Pandya kings preferred Madurai as their capital. Pandya kings வந்து மதுரை தான் கேபிட்டலா எப்பயும் வச்சிருந்தாங்க. Madurai has been popularly venerated as கூடல். Venerated means மரியாதைக்குரிய, respected, regard with great respect. மதுரை வந்துட்டு பாப்புலராக எப்படி சொல்லுவாங்க, மதுரைக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடல் நகர், கூடல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் த கிங்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னலி ரிவர்வ்ட் அப்படின்னா ரெஸ்பெக்டட், ஷோ டீப் ரெஸ்பெக்ட் ஃபார். மரியாதைக்குரியவங்களாக எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா மக்கள் கூடல் கொன், கூடல் நகர் காவலன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ கூடல்னு மரியாதையாக, வெனரேட்டட்னா கிரேட் ரெஸ்பெக்டோட கூடல் அப்படின்னு மதுரையை சொல்லுவாங்க, பாப்புலராக கூப்பிடுவாங்க. அதே மாதிரி ரிவர்வ்ட் அப்படின்னா ஷோ டீப் ரெஸ்பெக்ட் ஆர் அட்மைரேஷன், அவங்களோட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இந்த கிங்ஸை, மதுரையில் இருக்க கிங்ஸ் அதை எப்படி கூப்பிடுவாங்கன்னா கூடல் கொன், கூடல் நகர் காவலன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. The Pandyans derived military advantage over their neighbors by means of their horses. military advantage அப்படின்னா மற்ற படைகள் விட பாண்டியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்கக்கிட்ட குதிரை படை நிறையா இருக்குது. ஹார்ஸஸோட படை வந்து நிறையா இருக்குது, அதுதான் அவங்களோட அட்வான்டேஜ். They imported these horses through Arabs with whom they have commercial and cultural contact. அவங்களுக்கு எப்படி இந்த ஹார்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அரேப் கண்ட்ரியிலேருந்து. அராப்ஸ்க்கு வந்துட்டு அவங்க கமர்ஷியல் அப்படின்னா பிஸ்னஸ் பர்பஸ் ப்ளஸ் கல்ச்சுரல் பர்பஸ்க்காக காண்டாக்ட் வச்சுருக்கறதுனால, அராப்ஸ் கூட பாண்டியன்ஸ் காண்டாக்ட் வச்சுருக்கறதுனால இவங்களுக்கு இந்த ஹார்ஸஸ் கிடச்சிச்சு பாண்டியன்ஸ்க்கு. I'll show you in a picture, in a map. This is another elaborated picture which shows the capital of Pandya kingdom, Korkai. See, கூடல்பட்டினம் அப்படின்னும் சொல்லுவாங்க, கொர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது சோழா கிங்டமோட கேபிட்டல் வந்து உறையூர். பாருங்கள், இதுதான் காவேரி டெல்டா. ஓகே. So this Pandyan kingdom had very good flourishing trade with all the southeast countries and the north countries like Rome, Greece, Arabs, Maldives, Malaysia, China. இவங்க எல்லாத்துக்கூடையும் மேரிடைம் ட்ரேட் வச்சுக்கிட்டாங்க. The Pandyan kings claimed that he was ruling according to Manu Shastra. கிளைம்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னன்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா, நான் மனுசாஸ்திரா அப்படிங்கிற ஒரு லிட்ரரி ஒர்க் இருக்குது, அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரி தான் நாங்கள் ரூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. திஸ் டாக்ட்ரின் சப்போர்ட்டட் த சோஷியல் ஹைராக்கி இன் சொசைட்டி. சோஷியல் ஹைராக்கினா யாருக்கப்புறம் யார் அப்படிங்கிற அந்த ஹைராக்கி, அந்த ஆர்டர், அது வந்துட்டு இந்த மனுசாஸ்திரம் வந்து சொல்லிச்சான். கிங்ஸ் அண்ட் லோக்கல் சீஃப்ஸ் கிரியேட்டட் பிராமன் செட்டில்மெண்ட்ஸ். அதனால கிங்ஸும் அங்கே இருக்கிற லோக்கல் சிற்றரசர்களும் கிரியேட்டட் பிராமன் செட்டில்மெண்ட்ஸ் கால்ட் மங்களம் ஆர் சதுர்வேதி மங்களம் வித் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். கொஞ்சம் நிறையா பிராமன்ஸ் வந்துட்டு அவங்க நாட்டுக்குள்ளே வந்து செட்டில் பண்ண, குடியிருக்க வச்சாங்க. அவங்களுக்கு நிறையா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸும், தண்ணி அவங்களோட லேண்டுக்கு வாட்டர் சப்ளை பண்ணுற ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க.
The actual land owning groups are described as 𝓵𝓕𝓻𝓪𝓷, otherwise called as 𝓔𝓷𝓪. ஸோ ஆக்சுவலாக அங்கே இருக்கிற லேண்ட் ஓன் பண்ணுறவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா 𝓵𝓕𝓻𝓪𝓷 இல்லைன்னா 𝓔𝓷𝓪 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து லோக்கலைட்ஸ், காலங்காலமாக பரம்பரையாக அங்கேயே இருக்கிறவங்க. ஹிஸ்டாரிக்கலி தே வேர் லோக்கல்ஸ் அண்ட் ஹென்ஸ் தே வேர் ரெஃபர் டு அஸ் நாட்டு மக்கள். அந்த லோக்கல் பீப்புளுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாட்டு மக்கள், அதாவது 𝓔𝓷𝓪ஸ்க்கு இன்னொரு பேர் நாட்டு மக்கள். த கம்யூனல் அசம்பிளி ஆஃப் திஸ் குரூப் இஸ் 𝓟𝓸𝓵𝓲𝓷. அவங்களுக்குன்னு ஒரு குரூப், அவங்களோட குரூப்புக்கு பேர் 𝓟𝓸𝓵𝓲𝓷. Now we'll look into the ராயல் அஃபீஷியல்ஸ். ராயல் அஃபீஷியல்ஸ் அப்படின்னா அரசருக்கு கீழே டைரெக்டாக ஒர்க் பண்ணுறவங்க. அஃபீஷியல்ஸ் அப்படின்னா பெரிய பதவி வகிக்கிறவங்க. சிம்பிளி தே ஆர் கால்ட் அஸ் மந்திரி. A band of officials executed the royal orders. பேண்ட்னா குரூப் ஆஃப் அஃபீஷியல்ஸ், மினிஸ்டர்ஸ் வந்துட்டு அவரோட கிங் சொல்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. த பிரைம் மினிஸ்டர் வாஸ் உத்தரமந்திரி. அங்கே இருக்க பிரைம் மினிஸ்டரை யாருன்னு சொல்லுவாங்க? சீஃப் ஆஃப் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டருக்கெல்லாம் பெரிய மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டரை உத்தரமந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. த ஹிஸ்டாரிக் பர்சனாலிட்டிஸ் லைக் மாணிக்க வாசகர், 𝓔𝓁𝓷𝓭𝓪, மாறன்காரி worked as ministers. ஸோ யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க மினிஸ்டர்ஸாக? ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ், இவங்களாம் ரொம்பவே ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். மாணிக்க வாசகர் தெரியும். 𝓔𝓁𝓷𝓭𝓪, மாறன்காரி worked as ministers. The royal secretariat was known as எழுத்து மண்டபம். செக்ரட்டரியேட் அப்படின்னா எங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், அந்த மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் எங்கே ஒரு அசம்பிளி மாதிரி எங்கள் செக்ரட்டரியேட் எங்கே இருந்துச்சு, அதுக்கு செக்ரட்டரியேட்க்கு பேர் எழுத்து மண்டபம். த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அஃபீஷியல்ஸ் வேர், ரொம்பவே மரியாதைக்கு உரிய அஃபீஷியல்ஸ் யார் அப்படின்னா மாறன் ஐயன், சாத்தன் கணபதி. மாறன் ஐயன், சாத்தன் கணபதி, எனதி சாத்தன், 𝓤𝓸𝓸𝓵 மூர்த்தி ஐயன். ஸோ இவங்கெல்லாம் தான் ரொம்பவே ஃபேமஸ் ரெஸ்பெக்டட் அஃபீஷியல்ஸ். அவங்கக்கிட்ட இருக்கிற மினிஸ்டர்ஸ்லேயே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண அஃபீஷியல்ஸ். த டைட்டில்ஸ் ஆஃப் த மிலிட்ரி கமாண்டர்ஸ் வேர், ஸோ மிலிட்ரியில் இருக்கவங்களுக்கு நிறையா பதவியெல்லாம் கொடுப்பாங்கல்ல, தளபதி அந்த மாதிரி இருக்கிற அந்த பொசிஷன்ஸில் என்னென்ன அப்படின்னா பாலிவேலன், பரந்தகன் பாலிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல் அப்படிங்கிற டைட்டில்ஸ்லாம் கொடுப்பாங்க. Next we'll see about the administrative divisions. Pandya Nadu, as in Chola state, consisted of many provinces known as வளநாடு. சோழ ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரியே நிறைய டிவிஷன்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு பெரிய எம்பையரை வந்து டைனாசிட்டியை வந்து ப்ரொவின்சஸாக பிரிப்பாங்க. அதுக்கு பேர் வளநாடுன்னு கொடுத்துருக்காங்க. which in turn were divided into many nadus and kurams. அதுக்குள்ளே நிறைய நாடு இருக்கும், நாட்டுக்குள்ளே நிறைய kurams இருக்கும், group of villages, kurams. The administrative authority of nadu were the natas. administrative authority அவங்களோட ஹெட் வந்து நாட்டாஸ்ன்னு பேர். the nadu and kuram contains settlements. நாடுலேயும் குரம்லேயும் நிறையா பீப்புள் வந்து செட்டில் ஆகிருந்தாங்க. அவங்களுக்கு பேர் நேம்ட் மங்களம் ஏற்கனவே பார்த்தோம். பிராமன் செட்டில்மெண்ட்டுக்கு பேர் மங்களம்னு சொல்லியிருந்தேன். நகரம், ஊர் அண்ட் குடி வேர் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் இன்ஹெபிட்டட். சோஷியல் குரூப்ஸ் அப்படின்னா வேறு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இன்ஹெபிட்டட் அப்படின்னா அங்கே செட்டில் ஆகிருக்காங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் மனூர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, டேட்டட் 800 CEயில் இதை எழுதியிருக்காங்க. ப்ரொவைட்ஸ் அண்ட் அக்கவுண்ட் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு. மனூரில் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க ப்ரீஃபாக.
It looks similar to the Chola local governance that included village assemblies and committees. இது வந்து சோழர் பீரியடில் இருக்கிற லோக்கல் கவர்னன்ஸில் இருக்கிற மாதிரியே தான் அசம்பிளிஸும் கமிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி லாட் சிஸ்டம் தான். ஒரு பாட்டில் வார்ட் மெம்பர்ஸோட கமிட்டி மெம்பர்ஸோட நேம்ஸ் எழுதி போட்டு ஒரு அது அந்த லாட்லேருந்து ஒரு ஸ்மால் பாயை கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாங்க. போத் சிவில் அண்ட் மிலிட்ரி பவர்ஸ் சீம்ஸ் டு ஹாவ் பீன் வெஸ்டட் இன் த சேம் பர்சன். ஸோ அந்த லீடருக்கு வந்து கமிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து என்னென்னா சிவில் பவரும் மிலிட்ரி பவரும் அதிகாரம், இப்போ போலீஸ்லாம் அந்த மிலிட்ரி பவர்லாம் இருக்குல்ல, அது எல்லா பவருமே வெஸ்டட் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த பவர் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இரிகேஷனை பற்றி பார்க்கலாம். The Pandya rulers created a number of irrigation sources on either side of the river Vaigai and 𝓪𝓵𝓷. Channels leading to irrigation tanks were built. ஸோ ரெண்டு ரிவருக்கு வைகையும் தாமிரபரணி ரிவர்லேருந்தும் நிறைய சேனல்ஸ் வச்சு இரிகேஷனுக்காக டேங்க்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. இன் சதர்ன் தமிழ்நாடு லைக் த சோலா பாண்டியாஸ் இன்ட்ரடியூஸ் த நியூ இரிகேஷன் டெக்னாலஜி. ஸோ சதர்ன் தமிழ்நாடுல சோழர்கள் மாதிரியே சோழர்களில் கரிகால சோழன் வந்து கல்லணை அப்படிங்கிற டேமை வந்து காவேரி ரிவரில் பில்ட் பண்ணியிருக்காரு. அது மாதிரியே இட் வாஸ் த ஃபோர்மோஸ்ட் டேம் பில்ட் டியூரிங் த 2nd century. அதே மாதிரி பாண்டியாஸும் இரிகேஷன் டெக்னாலஜி நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இரிகேஷன் ஒர்க்ஸ் were done by the local administrative bodies, local chiefs and officials. இரிகேஷன் ஒர்க்ஸ்லாம் யார் பார்த்துப்பா அப்படின்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ், local chiefs and officials. Repairs were mostly undertaken by local bodies. ரிப்பேர்ஸும் லோக்கல் பாடிஸே பார்த்துப்பாங்க. சம்டைம்ஸ் ட்ரேடர்ஸ் ஆல்சோ டக் அவுட் டேங்க்ஸ் ஃபார் இரிகேஷன். ஸோ ட்ரேடுக்காக வரவங்க அவங்களும் வந்துட்டு இரிகேஷனுக்காக வாட்டர் யூஸ் பண்ணிப்பாங்க, அந்த டேங்க்கில் இருக்கிற வாட்டரை. ரிலீஜன். பாண்டியாஸ் எக்ஸ்டெண்டட் பேட்ரனேஜ் டு வேதிக் ப்ராக்டிசஸ். பேட்ரனேஜ் அப்படின்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட். பாண்டியன் கிங்ஸ் வந்து நிறையா ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா வேதம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே, வேதம் நடைமுறையில் வச்சுருக்கவங்க, வேதம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே நிறையா ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் as well as the inscriptional sources mention the rituals like. ஸோ இன்ஸ்கிரிப்ஷனல் சோர்ஸஸ் அப்படின்னா கல்வெட்டுகளும் வேள்விக்குடி காப்பர் பிளேட் அந்த இன்ஸ்கிரிப்ஷன்லேயும் என்ன இருக்குது அப்படின்னா நிறையா சடங்குகள் பற்றி, ரிச்சுவல்ஸ்னால் சடங்குகள் பற்றி சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி சடங்குகள்லாம் பாண்டியன் கிங்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அஸ்வமேத யாகா, ஹிரண்யகர்பா, வஜப்பேய யாகா கண்டக்டட் பை எவ்ரி கிரேட் பாண்டியன் கிங். ஸோ இந்த மாதிரி யாகம் எல்லாம் நிறையா வளர்த்திருக்காங்க. ஒவ்வொரு பாண்டியன் கிங்கும் இந்த மாதிரி வேதம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அந்த ரிச்சுவல்ஸும் நிறையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த கல்வெட்டுகள் சொல்லுது, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். த இம்பார்ஷியாலிட்டி ஆஃப் த ரூலர்ஸ் டுவர்ட்ஸ் போத் சைவிசம் அண்ட் வைஷ்ணவிசம் இஸ் ஆல்சோ மேட் நோன் இன் த இன்வோகேட்டரி போர்ஷன்ஸ் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த மாதிரி கல்வெட்டுகளில் இன்வோகேட்டரி அப்படின்னா எந்த ஒரு சாங்கியம் சம்பிரதாயம், எந்த ஒரு செரிமனி சடங்கு நடத்தினாலும் அதுக்கு முன்னாடி நம்ம காடோட ஹெல்ப் ப்ரே பண்ணிவிட்டு ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் ப்ரே பண்ணுறத பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ரே பண்ணிட்டு தான் ஒரு செயலை செய்கிறத பற்றியும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ப்ரேயர் வந்துட்டு சைவிசம் வைஷ்ணவிசம் ரெண்டு பேர்த்துக்கும் சார்ந்து இருந்துச்சு, பார்ஷியலாக இல்லை, ஒரு மதம் சார்ந்து இல்லை. எல்லா மதத்துலேயும், இந்த மதத்துலையும் சைவிசம் சார்ந்தும் இருந்துச்சு, வைஷ்ணவம் காடையும் ப்ரே பண்ணியிருக்கிறதா அந்த குறிப்புகளில் சொல்லப்படுது. டெம்பிள்ஸ் ஆஃப் போத் செக்ஸ் அப்படின்னா செக்டார்ஸ், வைஷ்ணவிசம் சைவிசம் ரெண்டு டெம்பிளையுமே வேர் பேட்ரனைஸ்ட்னா ஃபினான்ஷியல் ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. த்ரூ லேண்ட் கிராண்ட்ஸ், டேக்ஸ் எக்ஸம்ஷன் அண்ட் ரினோவேஷன். லேண்ட் கிராண்ட்ஸ் அப்படின்னா நிலதானம் பண்ணுறது, டேக்ஸ் எக்ஸம்ஷன்னா ஃப்ரீ ஃப்ரம் டேக்ஸஸ், ரெனோவேஷன் அப்படின்னா புதுப்பிக்கிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டெம்பிளையுமே, சைவிசம் வைஷ்ணவிசம் ரெண்டு டெம்பிளையுமே இந்த மாதிரி நிலதானம் பண்ணுறது, டேக்ஸ் அந்த டெம்பிள் லேண்டுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது, அப்புறமா ரினோவேட் பண்ணுறது, புதுப்பிக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. தி கிரேட் சைவா அண்ட் வைஷ்ணவா செயின்ஸ், நாயமாஸ் அண்ட் ஆழ்வார்ஸ் combined contribute to the growth of Tamil literature and spiritual enlightenment. ஸோ சைவம் வழி பண்ணுறவங்க நாயமார்ஸ், வைஷ்ணவம் லார்ட் விஷ்ணு வழி பண்ணுறவங்க ஆழ்வார்ஸ், ரெண்டு பேருமே கம்பைன் டு த க்ரோத் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், ரெண்டு பேருமே தமிழ் லிட்ரேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க.
ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் த ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அப்படின்னா ஆன்மீக மேம்பாட்டுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. The period was marked by intense religious conflict. பீரியட் வந்து இன்டென்ஸ் ரிலீஜியஸ், ஏன்னா சைவிசம் வைஷ்ணவிசம் ரெண்டு மதமும் இருக்கிறதுனால ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட். இன்டென்ஸ்னால் ரொம்ப தீவிரமான மத கருத்து வேறுபாடு நடந்திருக்கு. ஏன்னா சைவிசம் பீப்புள் சொல்கிறாங்க சிவா காட் தான் பெருசு, வைஷ்ணவிசம் பீப்புள் சொல்கிறாங்க லார்ட் விஷ்ணு தான் பெருசு அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்குமே நிறையா மத சண்டைகள் வந்திருக்கு. அதுக்கு பேர் தான் பக்தி மூமெண்ட். த பக்தி மூமெண்ட் ஆஃப் த டைம் ப்ரொமோட்டட் த ஹெட்ரோடாக்ஸ் ஸ்காலர்ஸ் ஃபார் த டிபேட். ஹெட்ரோடாக்ஸ் அப்படின்னா எந்த மதமும் சார்பில்லாமை, சமயப்பற்று இல்லாமல் எந்த மதத்தையும் நான் இல்லை அப்படின்னு ஒரு பீப்புள் இருக்காங்க, நான் எந்த காடையும் கும்பிட மாட்டேன் அப்படி சொல்கிற பீப்புளுக்கு ப்ரொமோட்டட்னா தூண்டுறாங்க. என்ன தூண்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சைவிசமும் வைஷ்ணவிசமும் சண்டை போட்டுட்ருக்காங்க, நான் தான் பெருசுன்னு. இந்த ஹெட்ரோடாக்ஸ் பீப்புள் எந்த மதத்தையும் சாராதவங்க சொல்கிறாங்க, விவாதம் பண்ணுறாங்க, அப்படிலாம் ரெண்டு பேருமே ரெண்டு காடுமே கிடையாது அப்படின்னு, காடுன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு இவங்க விவாதம் பண்ணுறதுக்கு இவங்க கொடுத்துட்டாங்க. இந்த பக்தி மூமெண்ட்னால இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணனால இவங்க உள்ளே பூந்து இவங்களோட கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. Many instances of the defeat of Buddhists and Jainists in such debates are mentioned in Bhakti literature. Bhakti literature na books related to ஆன்மீகம், பக்தி சம்மந்தப்பட்ட குறிப்பேடுகளில் புத்திசமும் ஜெயினிசமையும் டிஃபீட் பண்ணி, புத்திசமும் ஜெயினிசமும் பெருசு கிடையாது அப்படின்னு டிஃபீட் பண்ண விவாதங்கள் நிறையா நடந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. The Pandya kings of the period supported and promoted Tamil and Sanskrit. So bilingual தான் அந்த bilingual அப்படின்னா ரெண்டு லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழும் சான்ஸ்கிரிட் ரெண்டையுமே ஆதரிச்சிருக்காங்க, ரெண்டு லாங்குவேஜும். Next we'll go for the temples. பாண்டியன் கிங்டமில் டெம்பிள்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, டெம்பிளை பற்றி பார்க்கலாம். மிடிவல் பாண்டியாஸ் அண்ட் த லேட்டர் பாண்டியாஸ் டிட் நாட் பில்ட் எனி நியூ டெம்பிள்ஸ் பட் மெயின்டைன் த எக்ஸிஸ்டிங் டெம்பிள்ஸ், என்லார்ஜிங் டெம் வித் அடிஷன் ஆஃப் கோபுராஸ் அண்ட் மண்டபாஸ். ஸோ பெருசாக வந்துட்டு மிடிவல் பாண்டியாஸும் லேட்டர் பாண்டியாஸும் டெம்பிள்லாம் எதுவும் புதுசாக கட்டலை, பில்ட் பண்ணல. ஆனால் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கிற டெம்பிளுக்கு மேலே கோபுரம் கட்டுறது, நிறையா மண்டபம் கட்டுறது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. The monolithic mega-size ornamental pillars are the unique features of the medieval Pandya style. Monolithic அப்படின்னா வெரி லார்ஜ் அண்ட் பவர்ஃபுல், மெகா சைஸ்னால் ரொம்ப பெரிய சைஸ், ஆர்னமெண்டட் பில்லர்ஸ் அப்படின்னா டெக்கரேட்டட் பில்லர்ஸ். ஒவ்வொரு தூணுமே நல்ல பெரிய பெரிய ரொம்ப மெகா சைஸில் இருக்கிற டெக்கரேட்டட் பில்லர்ஸ் தான் இவங்களோட மிடிவல் பாண்டியாவோட ஆர்கிடெக்ட் ஸ்டைல். இந்த மாதிரி தான் அவங்க கட்டுவாங்க. அந்த தூணை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது மிடிவல் பாண்டியாவோட ஸ்டைல் அப்படின்னு. The sculptures of Shiva, Vishnu, Kottravai, Ganesha and Subramanya are the best specimens in these temples. Sculptures அப்படின்னா சிற்பங்கள். யாரோட சிற்பங்கள்? சிவா, விஷ்ணு, கொற்றவை, கணேசா, சுப்பிரமணியா. இந்த காடோட சிற்பங்கள்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சாம். The Pandyas specially patronized the historic Meenakshi temple at Madurai. ஸோ ரொம்ப இன்னமும் ஹிஸ்ட்ரி வழியாக பேசப்படுற இந்த மீனாட்சி டெம்பிள், மதுரையில் இருக்க மீனாட்சி டெம்பிளுக்கு ரொம்பவே ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பாண்டியன் கிங்ஸ். அண்ட் கெப்ட் எக்ஸ்பேண்டிங் இட் பெர்மிசஸ் அப்படின்னா பில்டிங்கோடு சேர்த்துனா லேண்ட், கோயிலும் கோயில் சார்ந்த இடமும், அதுதான் பெர்மிசஸ். பை ஆடிங் கோபுராஸ் அண்ட் மண்டபாஸ். ஸோ மதுரை மீனாட்சி டெம்பிளுக்கு நிறையா ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நிறையா கோபுரமும் மண்டபமும் கட்டி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரேட். The Arab settlements on the west coast of South India from 7th century had led to the expansion of their trade connection to the east coast because the government of east coast pursued a more liberal and enlightened policy towards overseas traders. ஸோ இந்தியா, தமிழ்நாடு பாருங்கள், இதுதான் வெஸ்ட் கோஸ்ட், இந்த சைடு இருக்கிறது ஈஸ்ட் கோஸ்ட். ஸோ 7th centuryயில் அராப் செட்டில்மெண்ட்ஸ், அரேபியன்ஸ் வந்துட்டு இங்கே வந்தாங்க, வந்து செட்டில் ஆனாங்க. இதுதான் வெஸ்ட் கோஸ்ட்.
வெஸ்ட் கோஸ்ட்டில் சவுத் இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட்டில் அராப் பீப்புள் 7th centuryயில் வந்து செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி இங்கேயும் எங்கள் ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கும் வந்து செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. எதனால் வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் ஈஸ்ட் இங்கே ரூல் பண்ணியிருந்த ஈஸ்ட் கோஸ்ட்டை ரூல் பண்ணிகிட்ருக்க பாண்டியன் கிங்ஸ் வந்துட்டு ரொம்பவே பர்சியூட் அப்படின்னா கண்டினியூவஸாக லிபரலாக இருந்திருக்காங்க. எந்த ஒரு கண்டிஷனும் போடாமல் நீங்கள் இங்கே வந்துக்கலாம், ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அவங்கள இங்கே வர வைக்கிறதுக்காக. அண்ட் என்லைட்டன் பாலிசி டுவர்ட்ஸ் ஓவர்சீஸ் ட்ரேடர்ஸ், சி வழியாக ட்ரேட் பண்ணுற எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே நிறையா எக்ஸம்ஷன் தள்ளுபடி நிறையா கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து ஈஸ்ட் கோஸ்ட்க்கு வந்து செட்டில் ஆனாங்க. தேர் சார்ட்டர்ஸ் எக்ஸம்டட் ட்ரேடர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போர்ட் டியூஸ் அண்ட் டோல்ஸ். போர்ட் டியூஸ் அண்ட் டோல்ஸ் அப்படின்னா டாக்ஸஸ் எக்ஸம்டட் அப்படின்னா ஃப்ரீ, விலக்கிட்டாங்க, எந்த டேக்ஸும் நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்னு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க, ரத்து செஞ்சுட்டாங்க. தேர் சார்ட்டர்ஸ் அப்படின்னா ஒப்பந்தம் மாதிரி. அங்கே இருக்கிற இங்கே ரூல் பண்ணுற கிங் வந்து ட்ரேடர்ஸ், ஓவர்சீ ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் நிறையா நீங்கள் டேக்ஸ்லாம் பே பண்ண வேண்டாம், எந்த கூட்ஸ் செல் பண்ணாலும் வாங்கினாலும் நீங்கள் எந்த டேக்ஸும், போர்ட் டேக்ஸ், துறைமுகத்துக்கு போர்ட் டியூஸ் அப்படின்னா துறைமுகத்துக்குன்னு ஒரு டேக்ஸ் பே பண்ணும், அந்த டேக்ஸ், டோல் டேக்ஸ் அது எதுவுமே பே பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்பவே அட்வான்டேஜாக இருந்துச்சு ஓவர்சீ ட்ரேடர்ஸ்க்கு. In Kayal, there was an agency established by Arab chieftain by name 𝓪𝓸𝓷𝓭𝓪𝓷. கயல் போர்ட் வந்துட்டு ஈஸ்டில் இருக்குது, இங்கே தான் இருக்குது, ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்க கயல் போர்ட் பாண்டியன் கிங்கோட ஃபேமஸ் போர்ட்டு. அதில் வந்து அராப் சீஃப்டெயின்னாவே ட்ரைபல் பீப்புளோட லீடர், அவங்க தான் சீஃப்டெயின்னு சொல்லுவாங்க. அவங்க அராபியன் சீஃப்டெயின் அவங்க வந்து ஒரு ஏஜென்சி பில்ட் பண்ணாங்க எங்கள் கயல் போர்ட்டில். அதோட நேம் வந்து 𝓪𝓸𝓷𝓭𝓪𝓷 அப்படிங்கிற ஏஜென்சியாக பில்ட் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்காக இந்த ஏஜென்சி அப்படின்னா, திஸ் ஏஜென்சி ஃபெசிலிட்டேட்டட் அப்படின்னா மேட் ஈஸி. யாருக்கு? பாண்டியன் கிங்ஸ்க்கு ஹார்சஸ் நிறையா கிடைக்கிறதுக்கு. ஹார்சஸ் வந்து இம்போர்ட் தான் பண்ணாங்க, மற்ற கண்ட்ரியிலேருந்து கொண்டு வந்தாங்க, வர வச்சாங்க ஹார்சஸை. அரப் பீப்புள் வந்துட்டு இங்கே ஒரு ஏஜென்சி உருவாக்குனாங்க. அந்த ஏஜென்சி வந்து நிறைய ஹார்ஸ் வந்து சப்ளை பண்ணிச்சு. யார்? பாண்டியன் கிங்ஸ்க்கு. In the 13th and 14th century, the horse trade became brisk. 13th and 14th centuryயில் பாண்டியன் கிங்ஸோட பீக் டைமில் ஹார்ஸ் வாங்கிறது விற்கிறது வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருந்துச்சு. மார்க்கோபோலோ அண்ட் வாசஃப் state that the king invested in horses as they were a need of horse for ceremonial purpose as well as for fighting wars. ஸோ இந்த மார்க்கோபோலோவும் வாசஃபும் ட்ராவலர்ஸ் அவங்க வந்து அவங்களோட ரெக்கார்டில் நோட் பண்ணியிருக்காங்க. என்ன நோட் பண்ணாங்க அப்படின்னா, கோட் பண்ணியிருக்காங்கன்னா, த கிங்ஸ் இன்வெஸ்டட் இன் ஹார்சஸ். கிங்ஸ் வந்து நிறைய ஹார்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த ஹார்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, செரிமோனியல் பர்பஸ் அப்படின்னா சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறதுக்கு, பண்டிகை அதெல்லாம் நடத்துறதுக்கு ஹார்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஹார்ஸ் தேவைப்பட்டது பாண்டியன் கிங்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் வாரில் ஃபைட் பண்ணுறதுக்காகவும் நிறையா ஹார்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Those who were trading in horses were called குதிரை செட்டீஸ். ஹார்ஸ் வந்துட்டு விற்கிறது வாங்கிறது பண்ணுற மர்ச்சன்ட்ஸ்க்கு பேர் குதிரை செட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே வேர் ஆக்டிவ் இன் மேரிட் டைம் ட்ரேட் ஆல்சோ. கடல் வழி ட்ரேட் பண்ணுறதுலையும் இவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க. த பிஸியஸ்ட் போர்ட் டவுன் அண்டர் த பாண்டியாஸ் வாஸ் கயல்பட்டினம், நவ் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆன் த ஈஸ்டர்ன் கோஸ்ட். ஸோ கயல்னு சொன்னல, அந்த போர்ட்டுக்கு பேர் கயல்பட்டினம், அந்த ஊருக்கு பேர். அதுதான் வந்துட்டு ரொம்பவே பிஸியஸ்ட் போர்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற போர்ட்டு. இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட்டில். கோல்டு காயின்ஸ் வேர் இன் சர்க்குலேஷன் ஆஸ் த ட்ரேட் வாஸ் கேரிட் டு த மீடியம் ஆஃப் கோல்டு. அவங்க வந்துட்டு ஹார்ஸ் வந்து விற்கிறது வாங்கிறது எல்லாமே அவங்களோட கரன்சி என்னவாக இருந்துச்சுன்னா கோல்டு வச்சு தான் பண்ணாங்க. இட் வாஸ் வெரேஷியஸ்லி கால்டு. வெரேஷியஸ்லினா வெரைட்டி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் கூப்பிட்ருக்காங்க அந்த கோல்டை. அந்த கோல்டுக்கு என்னென்ன பேர் அப்படின்னா காசு, கலஞ்சு, பொன் அப்படின்னு 3 நேம்ஸ் வச்சு கூப்பிட்ருக்காங்க. த வாஸ்ட் ட்ரேட்
in horses of that time has been recorded by வாசஃப். வாசஃப்ங்கிறவங்க அவங்களோட ரெக்கார்டில் நிறையா ட்ரேட் வந்து எந்த பொருள் வச்சு நிறைய ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஹார்ஸ் வச்சு தான் நிறையா ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ ரைட்ஸ், அவங்க அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, as many as 10,000 horses were imported into the கயல். 10,000 ஹார்சஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, மற்ற கண்ட்ரிக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. எந்த போர்ட்டில் அப்படின்னா கயல் போர்ட்டில். அண்ட் அதர் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃப் விச் கயல் போர்ட்லேயும் மற்ற இந்தியன் போர்ட்ஸ்லேயும் விசாகப்பட்டினம் அந்த பின்ன நிறையா போர்ட்ஸ் இருக்கும்ல, மற்ற கிங்டம்ஸோட போர்ட்ஸ்லேயும் டோட்டலாக 10,000 ஹார்சஸ் வந்து இந்தியன்ஸே வாங்கியிருக்காங்களாம். அதில் 1,400 வேர் ஆஃப் ஜமாலுதீன்ஸ் ஓன் ப்ரீட். ஜமாலுதீன் கயல் போர்ட்டில் ஒரு ஏஜென்சி வச்சுருக்காங்கல்ல, அந்த அரப் பீப்புளோட ஓன் வகை சார்ந்த ஒரே வகை சார்ந்த இனம் சார்ந்த குதிரைகள் வந்து 1,400 இருந்துச்சான். அவுட் ஆஃப் 10,000 1,400 வந்து ஒரே வகை சார்ந்தது. அவங்க எந்த வகைன்னா இந்த ஜமாலுதீன் அப்படிங்கிற அரப் பீப்புளோட ஓன் ப்ரீட். த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஈச் ஹார்ஸ் வாஸ் 220 dinars ஆஃப் ரெட் கோல்டு. ஒவ்வொரு ஹார்ஸும் எவ்வளோ விலை அப்படின்னா 220 dinars. தினாஸ்னால் அந்த காலத்து கரன்சி, அது வந்து ரெட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல், திஸ் லெசன் இஸ் ஓவர். சம்மரி: The Cholas and Pandyas were well known Tamil monarchs. Monarchna தமிழ் வழி வந்த அரச பரம்பரையில் சோலாஸும் பாண்டியாஸும் ரொம்ப பாப்புலர். விஜயலயா ரிவைவ்ட் த சோலா டைனாஸ்டி. ரிவைவ்ட் அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. சோலா டைனாஸ்டியை திருப்பியும் தூக்கி நிறுத்தினது யார் அப்படின்னா விஜயலயாங்கிற கிங். The prominent Chola rulers are ராஜராஜா 1 and ராஜேந்திரா 1. ப்ராமினன்ட் அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான மதிப்பிற்குரிய சோழ ரூலர்ஸ் யார் யாருன்னா ராஜராஜா 1 and ராஜேந்திரா 1. உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ரொவைட் டீட்டெயில் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி கேரி அவுட் பண்ணுறது அப்படிங்கிற குறிப்புகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள் எங்கே இருக்குன்னா உத்திரமேரூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. கொடுங்கொன் ரெக்கவர்ட் பாண்டியன் டெரிட்டரி ஃப்ரம் காலப்ராஸ். காலப்ராஸ் கிட்ட இருந்து பாண்டியன் டெரிட்டரியை மீட்டு எடுத்தது கொடுங்கொன். அரிகேசரி மாரவர்மன் அண்ட் பரந்தகா நெடுஞ்சடையன் were his two prominent successors. சக்ஸஸர்ஸ்னால் அவர் பரம்பரையில் வந்த கொடுங்கொன் பரம்பரையில் வந்த மற்ற 2 பெரிய அரசர்கள் யார் யார் அப்படின்னா ஃபேமஸான இம்பார்ட்டண்ட் அரசர்கள் அரிகேசரியும் மாரவர்மன் நெடுஞ்சடையன். The illustrious rulers of the later Pandya kings were illustrious அப்படின்னா போற்றுறதுக்குரிய. were சடையவர்மன் சுந்தரபாண்டியன் and மாரவர்மன் குலசேகரன். Maritime trade during Pandyas is highlighted by Marco Polo and Wasef. So that's all. This lesson is over. Thank you.